ஹாய். வெல்கம் டு ஸ்டாக் ராயல் யூடியூப் சேனல். நம்ம இப்போ பார்க்குறது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கோட Q1 ரிசல்ட். ஆல்ரெடி நம்ம ஐடிஎஃப்சி பேங்க்கை பற்றி ஒரு வீடியோ பண்ணியிருக்கிறோம். அதையும் நான் லிங்க்கில் போடுறேன். அந்த லிங்கை பயன்படுத்தி ஐடிஎஃப்சி பேங்க்கோடைய ஃபுல் டீட்டெயில்ஸும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மோர் சப்ஸ்கிரைபர் ஐ வாண்ட். ஸோ என்னோடய ரீச் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கமெண்ட்டும் பண்ணுங்கள். இது நல்லா இருக்குது, இது நல்லா இல்லை அப்படின்னு ஒரு கமெண்ட்டும் பண்ணுங்கள். ஸோ மேலே இருக்கிறத சார்ட்டை பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த குவார்ட்டரில் வந்திருக்கிற ப்ராஃபிட் 463 கோடி ரூபாய், டவுன் 32% இயர் ஆன் இயர். போன வருஷம் இதே குவார்ட்டரில் Q1 2025 681 கோடி ரூபாய் இருந்திருக்குது. இது கொஞ்சம் மார்ஜின் ப்ரெஷரால் இந்த மாதிரி வந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 4933 கோடி ரூபாய், 5.1% அப் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 4695 கோடி ரூபாய் போன குவார்ட்டரில் இருந்திருக்குது. இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 5.1% அப் ஆயிருக்குது. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 5.71% டவுன், 24 பேசிஸ் பாயிண்ட் குவார்டர் ஆன் குவார்ட்டர், 5.95% Q4 to FY25 டியூ டு ரெப்போ ரேட் டிரான்ஸ்மிஷன் அசட்ஸ். அதாவது ரெப்கோ ரேட் குறைஞ்சதால் நெட் இன்ட்ரெஸ்டோடைய மார்ஜின் கம்மியாக இருக்குன்னு இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. வேறு ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அசட் குவாலிட்டி அண்ட் ஆப்ரேஷனல் ப்ராஃபிட்ஸை பற்றி பற்றி. ஆப்ரேஷனல் ப்ராஃபிட் எக்ஸ்க்ளூடிங் ட்ரேடிங் கெயின்ஸ், அதாவது ட்ரேட் பண்ணுறாங்களே அந்த கெயின்ஸ் எக்ஸ்க்ளூடிங், இயர் ஆன் இயர் 1744 crore, down 6.2% year on year, but 7.8% sequentially down ஆயிருக்குது. 7.8%, 6.2% டவுன் ஆயிருக்கு. ப்ரொவிஷனல் காஸ்ட் அதுவும் ஒரு மாதிரியான ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்க சொல்லியிருக்கிறாங்க. 36.9% இயர் ஆன் இயர், 3.3% லோன் புக் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ப்ரொவிஷனல் காஸ்ட்டும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. லெண்டிங் மைக்ரோ ஃபைனான்ஸில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது சொல்லியிருக்கிறாங்க. கிராஸ் ப்ராஃபிட் நான் பர்ஃபார்மன்ஸ் அஃபர்ட் 1.97%, ப்ரீயர் குவார்ட்டரில் 1.87% தான் இருக்குது. நெட் என்பிஏவும் 0.55%, ப்ரீவியஸ் குவார்ட்டரில் 0.53% தான் இருந்திருக்குது. எவாலுவேட் பண்ணிட்டுருக்காங்க கிரெடிட் காஸ்ட்டை. டெபாசிட் க்ரோத் 25.5% இயர் ஆன் இயர். கஸ்டமர் டெபாசிட்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது 2,56,799 க்ரோஸ்க்கு டெபாசிட் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது பேட் 463 க்ரோஸ், அதாவது ப்ராஃபிட் 463 க்ரோஸ். நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 4933 கோடி ரூபாய், 4933 crores. நிம் நெட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் மார்ஜின் 5.71%. இது கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகிதான் இருக்குது பிகாஸ் ஆஃப் மானிட்டரி பாலிசி. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 1744 rupees. ப்ரொவிஷனல்ஸ் 1659 crores. கிராஸ் என்பிஏ 1.97%, நெட் என்பிஏ 0.55%. டெபாசிட் இதுதான் க்ரோத் ஆகிருக்குது, 2,56,799 rupees. ஸோ இதுதான் இதில் இருக்கிற செய்தி. பார்த்து பலனடைங்க.